ஜாதி கடந்த காதல் அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் சார்? இல்லை, இன்றைக்கி லவ் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் 10 இயர்ஸ் முன்னாடி இருந்த லவ்வும் இப்போவும் அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து அவங்க பண்ணுறது லவ்வாக எந்த அளவுக்கு அது சேஃபாக இருக்கும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாம் லைஃப், ஓகேங்களா. மியூச்சுவலாக லவ்ங்கிறது அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட லைஃப் கிடையாதுங்க, ஒரு 2 ஃபேமிலி சம்மந்தப்பட்ட லைஃப். மெச்சூர்டில் வந்து அது ஒரு மெச்சூரிட்டியாக அவங்க லவ் பண்ணிவிட்டு அது அவங்களோட லைஃப் லாங் அது செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போனாங்கன்னா குட், நல்ல விஷயம். பட் இன்றைக்கி அப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. என்னை கேட்டால் பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு பண்ணுறது பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான். நிறைய பசங்கள் வந்து காலேஜ் ஸ்கூலெல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஜாதி முதல்ல இது படிக்கிற வயசில் முதல்ல லவ் வரக்கூடாதுங்க. படிக்கிறது தான் போயிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா படிக்கும்போது நம்ம மைண்டில் வந்து அந்த படிப்பு சம்மந்தமாக தான் இருக்கணும். நீங்கள் இதே ப்ரொஃபஷனலாக வரும்போது திங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மணின்னு ஒரு கான்செப்ட் வரும். எப்படி நம்மளை நம்பி வந்த பொண்ணை எப்படி நம்ம காப்பாற்ற முடியும், நம்ம ஹஸ்பண்டை நம்ம எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ தான் வரும். அது நீங்கள் படிக்கும்போது அது தோணாது. நம்ம சம்பாதிக்கும் போது தான் சொசைட்டி என்னங்கிறது நமக்கு தெரியும். இல்லை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப் என்ன, நம்ம இன்றைக்கி வெளியில் போய் இன்றைக்கி என்ன செலவாகுதுங்கிறது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம பேக்கெட்லேருந்து எவ்வளோ செலவாகுது அன்றைக்கி தான் தெரியும். படிக்கும்போது அது நமக்கு தெரியாது, ஏன்னா நமக்கு பேரண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு லவ்ங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதுவுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எண்ட் ஆஃப் த டே வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் வேணும். ஏன்னா நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க நல்லா வரும்போது நம்மளை சுற்றி ஃபேமிலி வேணுமே. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்துட்டால் அது எதுவுமே திருப்தி அடைஞ்சிடாது. ஒரு ஃபெஸ்டிவல் பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலியாக போய்ட்டு உட்காந்து என்ஜாய் பண்ணுறது எப்படி இருக்கும், இவங்க 2 பேர் மட்டும் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுறது எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே கொஞ்சம் திங்க் பண்ணணும். அந்த அளவுக்கு இன்றைக்கி மெச்சூரிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இல்லை, எல்லாம் ரொம்ப கம்மி தான். இருக்கிறவங்களும் இருக்காங்க, பட் கம்மி கம்பேரிட்டிவ்லி.